ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது இந்தியாவுக்கு. ஒரு பயத்தை அமெரிக்கா காட்டியிருக்கு. பாகிஸ்தானுக்கு நடந்ததும் இந்தியாவுக்கு நடந்திருப்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அந்த போட்டியை பாத்தீங்களா? மேற்கு தீவுல என்ன அப்படி ஹேட்ரிக் விக்கெட் பந்து வீச்சு பங்களாதேஷுக்கு இதே இல்லாம தான் நடந்திருக்கு போல இருக்கு. சில நேரங்கள்ல இலங்கை அணி சில விஷயங்களை செய்யும். அது இன்றைக்கு செய்ய போற விஷயம் அதுதான் இருக்கும். நான் நினைச்சு வச்சு இன்றைக்கு போட்டியில வெல்வா. இன்னும் ஒரு முக்கியமான போட்டி ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து. என்ன போன பாக்குறீங்க? மேட்ச் முடிஞ்சது அது டிவிலே பார்த்தாச்சு. நான் நினைச்சேன் இன்றைக்கு இந்திய அணி ஒரு 130 ஓட்டங்களை தாண்டதே அரிதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த போட்டியை பொறுத்தவரையில நான் நினைச்சது. ஏன்னா ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது இந்தியாவுக்கு. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தடுமாறி கொண்டு தான் இருந்தது. கொஞ்சம் இல்ல நிறைய தடுமாறி இருந்தது. ஒரு பயத்தை அமெரிக்கா காட்டியிருக்கு. அது விளங்கிருக்கு. ஏன்னா இன்றைக்கு நேற்று நெதர்லாந்து பாகிஸ்தானுக்கு காட்டி இந்த பெரிய பயம், பெரிய ஒரு குண்டை தூக்கி போட பார்த்தது ஏதோ ஒரு தப்பி பிழைச்சது. கிட்டத்தட்ட 2-3 சந்திரு. பாகிஸ்தானுக்கு நடந்ததும் இங்கே இந்தியாவுக்கு நடந்திருப்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அபாயமணி மிகப்பெரிய அளவில் அடிக்கப்பட்டிருக்கின்றது. சூர்யாவின் அந்த அதிரடி ஆட்டமிழக்காமல் அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள், அணி பெற்ற ஓட்டங்கள் அரவாசிக்கு மேல சூர்யா எடுத்துக்கொண்டார். எனவே அவருடைய அந்த ஒன் மேன் ஷோ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அமெரிக்காவுக்கு இப்பொழுது வெற்றி. 29 ஓட்டங்களினால் வெற்றி. அமெரிக்கா அணியோடு இந்தியா அணி அமெரிக்கா அணியை 29 ஓட்டங்களால் வெற்றி பெறுவதுன்றது அது இந்தியாவில வச்சு ஒரு 50 ஓட்டம் 100 ஓட்டத்தால் ஒரு வெற்றி உருட்டி எடுத்தாங்கன்னு சொன்னா தான் அது வெற்றி. நிறைய பேர் பார்த்துட்டு வெண்டது 29 ஓட்டங்கள் என்ன 2 ஓட்டங்கள் வெற்றி தான், அது இந்தியா அப்படிதான் வெல்லும் அப்படின்னு சொல்றது. ஓகே, அது நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா பலமான அணிதான். ஆனா நாங்க எதிர்பார்த்தது அதோட இந்தியாவுடைய துடுப்பாட்டம் சூரியகுமார் யாதவ் இல்லாம இருந்திருந்தா இந்த அவருடைய அந்த அவரும் சறுக்கி இருந்தால் இன்றைக்கு இந்தியா அணியுடைய அந்த ஓட்ட அணிக்கு அந்த அளவு தான் 140 தாண்டதே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். தடுமாறி இருக்கிறது, நிறைய தடுமாறி இருக்கின்றார்கள். சந்திரன், இன்னொரு விஷயம் இன்றைய தினம் தேடி பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் 7 இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள் 2020 போட்டிகளில் எனக்கு தெரிந்து முதல் தடவையாக 7 பேர் விளையாடி இருக்கின்றார்கள் இந்தியாவில். மொத்தமாக பார்த்தாலுமே 2020 போட்டிகளில் 7 இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள் விளையாடியது இதுதான் முதல் தடவை. இந்தியா ஒரு தடவை ஒரு நாள் சதவீத போட்டியில் 8 இடதுகர துடுப்பாட்ட வீரர்களோடு விளையாடி இருக்கின்றது. அதாவது சரவ் கங்குலி, ஸ்ரீதரன், ஸ்ரீராம் போன்றவர்களாம் விளையாடி ஒரு 2000களின் ஆரம்ப கால பகுதிகள் என்று நான் நினைக்கின்றேன், அல்லது 90களின் கடைசி பகுதிகளில் ஒரு தடவை விளையாடி இருக்கின்றார்கள். டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி ஒரு தடவை 8 வீரர்களோடு விளையாடி இருக்கின்றார்கள். 2020 போட்டிகளில் இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள் 7 பேர் விளையாடியதில்லை. இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள் விளையாடுறதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? பெனிஃபிட் எழுதுகிற துடுப்பாட்ட வீரர்களுக்கு பந்து வீசுவது கஷ்டம் என்று அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு காலமா கிரிக்கெட்டினுடைய ஒரு வளமையான முறை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஒருத்தர் இடதுகை ஒருத்தர் வலதுகை, அந்த பந்து வீச்சாளர் குழப்பத்துக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை. 2 இடதுகை வராங்க, 2 வலதுகை வராங்க. அது மாறிட்டு அந்த ஃபார்மேட் இப்போ குறைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பந்து வீச்சாளர்கள் இங்கே மாத்துறாங்க. ஆஃப் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் போலர், ரைட் ஹேண்ட் போலர், இந்த மாதிரி விஷயங்களை இங்கேயுமே மாத்துறாங்க. ஒரு தரவு இதற்காக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் 3 போட்டிகள் விளையாடப்பட்டிருக்கின்றன. நேற்றைய நாளில் 3 போட்டிகள் விளையாடப்பட்டிருக்கின்றன. ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தானுக்கு 2 புள்ளிகள். மேற்கிந்திய தீவுகள் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. பங்களாதேஷ் விளையாடி இருக்க வேண்டிய போட்டி. அந்த போட்டியை பாத்தீங்களா? மேற்கிந்திய தீவுல என்ன அப்படி ஹேட்ரிக் விக்கெட் பந்து வீச்சு பலமே மேற்கிந்திய தீவுல தொடுப்பாட்டு தான் அப்படி இருக்கும், பந்து வீச்சு அங்கே இருக்கும். ஹேட்ரிக்கும் எடுத்து 5 விக்கெட்டுகளையும் அவர் கை. நான் நினைக்கிறேன் பங்களாதேஷ் வந்திருந்தாலும் இதே நிலைமை தான், பங்களாதேஷுக்கும் இதே நிலைமை தான் நடந்திருக்கும் போல இருக்கு. பங்களாதேஷ்ல போனது ஒரு வழிக்கு நல்லதுதான். மேற்கிந்திய தீவுகளுக்கு சவால் இல்லாமல், ஆனால் ஸ்காட்லாண்டும் கடைசி நேரத்தில் வந்திருந்தாலும் பொருளை நல்லா விளையாடி. நீங்க அங்க துடுப்பாட்டம் பந்து வீச்சுல நீங்க பார்த்துருக்கணும். இப்ப வந்திருக்க அணிகள் எல்லாமே சர்வதேச ரீதியில ஸ்டாண்டர்டான அணியா தான் இருக்கு. இந்த 2020 வருகின்ற வேளையில் சகல அணிகளும் கஷ்டமான அணிகளாகத்தான் இருக்க போகின்றன. இந்திய அணி மறுபுறத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்தியாவின் ஹர்ஷித் ராணா உபாதை காரணமாக வெளியேற முகமது சிராஜ் அழைக்கப்பட்டு ஜஸ்பிரீத் பும்ரா நிறுத்தப்பட்டு முகமது சிராஜுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வந்தவரத்திலே முகமது சிராஜும் 3 விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்திருக்கின்றார். எனவே இப்படி நேற்றைய போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இன்று 3 போட்டிகள்.
இன்று இருக்க போற ஒரு முக்கியமான போட்டி தான் இலங்கைக்கான போட்டி. அயர்லாந்து அணிட்டு நாங்க முதல்ல ஏதாவது சம்பவம் செஞ்சிருக்காங்க நமக்கு. இதுவும் இல்ல, 3 போட்டிகளிலுமே இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் துணியா போகலாம். ஆனா நான் சொன்னதானே, இல்ல நான் எப்பவுமே இலங்கை அணியை குறைச்சி மதிப்பிடுறல. என்ன காரணம், இலங்கை அணி மேல இருக்கிற விமர்சனம்னு சொன்னா, சரியான வெல்லக்கூடிய போட்டியை, இலக்குவா வெல்லக்கூடிய போட்டியை, கையில இருக்கிற போட்டிகளையே நம்மளால வெல்ல முடியாம இருக்கிறதுன்றதுதான் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். கடைசியா கண்டி பல்லைகள் நடந்த T20 இங்கிலாந்துக்கு எதிரான T20 கூட நம்ம வெல்ல வேண்டிய போட்டி அது. 2வது போட்டியை விட்டுருங்க, முதல் போட்டியை நாங்க வெல்ல வேண்டியது, அது கூட எங்களால முடியாம போனது. இந்த மாதிரி பல விஷயங்கள் விரக்தி நமக்கு இருக்கு. அதனால இலங்கை அணி மேல பயங்கரமா நாங்க சிரிப்பாய வேண்டிய கட்டம் கடந்த நாட்கள் எடுத்து காட்டுங்க. எங்களுடைய மைண்ட் கொஞ்சம் மாறும். சந்திர இப்ப இலங்கை அணிகளுக்கையும் புதிய மாற்றங்கள், அல்லது இப்பொழுது புதிதாக உங்களுக்கு தெரியும், உலக கிண்ணத்திற்காக லசித் மாலிங்கவை மீண்டும் அழைத்தார்கள். வெளியே போனவரை மீண்டும் அழைத்து அவரை கொஞ்சம் வைத்திருக்கின்றார்கள் பந்துவீச்சு ஆலோசகராக. இப்பொழுது மனநிலை மேம்பாட்டு அல்லது உளவியல் ரீதியான விஷயங்களை மேம்படுத்துவதற்கான ஒருவரை இந்தியாவில் இருந்து அழைத்திருக்கின்றார்கள். முதல்வர் இந்தியாவில் வந்தார் தானே, அவர் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளர். அதே மாதிரி வேறு சிலரும் இந்தியாவில் இருந்தாங்க, களத்தரவு பயிற்றுவிப்பாளரும் இந்தியாவில் இருந்து வந்திருந்தார். இப்பொழுது இவரும் இந்திய அணிக்காக ஆலோசனைகளை வழங்கி ஸ்ரீலங்கா மெண்டல் டவுன் தானே சொல்றாங்க. பார்த்தாலே நல்ல இல்லை, இவற்றை சரியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கணித்திருக்கின்றது. எனவே உடனடியாக அழைத்து இப்பொழுது அதை மேம்படுத்துவதற்கான ஒருவரை. காரணம் என்னன்னா, கடைசி போட்டியில கண்டி பல்லைகளை வச்சு ரசிகர்களுடைய நேரடியான விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க. ஊடகங்கள் கடுமையாக தாக்கி கொண்டிருக்கின்றன. சமூக வலைத்தளங்களில் கடும் தாக்கம், மிக மோசமாக சமூக வலைத்தளங்கள் கடந்த நாட்களில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அதிகமா விமர்சனம் தனித்தனியான பதிவுகள் அதிகமாக இருக்கு இலங்கை அணிக்கு எதிரான. இப்ப இலங்கை அணியை விட்டுட்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பக்கமாக சார்ந்து இருக்கு, தலைவர் பக்கமாக பெரிய அளவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய வர்றதால இவங்க இந்த விஷயத்த செய்திருக்கிறது என்னமோ நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். அணி வீரர்களும் இதனால பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. இதுக்குள்ள இருக்கிற அரசியலால விளையாடுற வீரர்களும் விளையாடாம போறாங்க. என்னடா இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு நடக்க போற அயர்லாந்து அணிக்கான போட்டி ஒரு மிக முக்கியமான போட்டி. பிரேமதாச மைதானத்தில் இரவு போட்டியாக நடைபெறுகின்றது. காலநிலை கொஞ்சம் அங்கும் இங்கும் சீரட்டி இருக்கின்றது. அதே போன்று அதிகமான மின்னல் இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை அவதான நிலையத்தால் நேற்றைய தினத்துக்கு விடப்பட்டிருந்தது. வானிலை அவதான சொல்லிருக்காங்களா? நடக்காம போகலாம், அப்படியே சொல்லிடுவாங்க தானே. மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, அடுத்த வேற என்ன போட்டி இருக்கு? ரைட். இப்ப இலங்கை அயர்லாந்து, அதானா அயர்லாந்தோட போட்டி எல்லாம் ஒரு முக்கியமான போட்டியா. அயர்லாந்து நிறைய காலமா விளையாடுற ஒரு அணி. நீங்க நினைக்கிறேன் 8வது T20 உலக கிண்ணம் அவர்களுக்கு இது. அதனால நீங்க அயர்லாந்தை குறைச்சு மதிப்பிடலாது. அதே போல நீங்க இலங்கையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அதுதான் இங்க இருக்கிற விஷயம். ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, சில நேரங்கள்ல இலங்கை அணி சில விஷயங்களை செய்யும். அது இன்றைக்கு செய்ய போற விஷயம் அதுதான் இருக்கும். நான் நினைச்சு வச்சு இன்றைக்கு போட்டியில வெல்லுவாங்க. எப்படி வெல்ல போறாங்கன்றத பாப்போம். இன்னும் ஒரு முக்கியமான போட்டி, ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து முதல் போட்டி. இது ஒரு சிக்கலுக்கான போட்டி. சென்னையில் நடைபெற போகின்றது. காலை வேளையில் 11 மணிக்கு நடைபெறுகின்ற போட்டி. 2 அணிகளும் பலமான அணிகள். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை கணிப்பது சொல்வது என்னை பொறுத்தவரையிலும் கஷ்டம். நியூசிலாந்து எந்த அளவுக்கு நல்ல அணி பலமான அணியோ அதே அளவுக்கு ஆப்கானிஸ்தான் அணியும் நல்ல அணி பலமான அணி. நியூசிலாந்து தொடர்ந்து இந்தியாவில இருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவோட விளையாடிட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க. பழகி இருப்பாங்க. ஒரு மாசமாக தான் இருக்காங்க போறேன் நியூசிலாந்து அணி. ஆப்கானிஸ்தான் இப்பதான் திடீர்னு வந்திருக்கு இந்தியாவுக்குள்ள. சரி, ஓகே. இல்ல, ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அவங்க துபாயில தான் பயிற்சிகள் எடுக்கிறபடியா வெப்பநிலைன்றதுக்கு பழக்கப்பட்டவங்க. அதனால அது அவங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் இல்லை. கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் தான் கொஞ்சம் அவங்களுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த போட்டி இங்கிலாந்து நேபாள். அது இங்கே நடக்க போதா? அதுவும் அங்கேதான், இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியாவில் மும்பையில் வங்கடே மைதானத்தில் நடைபெறும். ஓகே, இந்த போட்டி நேபாள் அணியும் கொஞ்சம் அப்பப்ப ஃபைட்டிங் ஒன்று கொடுக்குறவங்க. அதனால இங்கிலாந்தோட ஒப்பிடும்பொழுது பெரிய அளவில் இலங்கையோட விளையாடு நல்ல ஃபார்முல இங்கிலாந்து. ஆனா இப்ப அதான் சொன்ன, நாங்கள் ஒவ்வொரு அணியும் அப்படி இப்படின்னு யோசித்தால் நேற்றைய தினத்தில் விளையாடிய 3 சிறிய அணிகள் என்றும் சொல்லப்படக்கூடிய 3 சிறிய அணிகளா சொல்ல முடியாது. அதான் முக்கியமான விஷயம்.
களத்தடுப்பு 3 அணிகளும் மிக சிறப்பாக மிக களத்தடுப்பு சிறப்பு, மிக செய்தார்கள். எனவே அவற்றின் பார்க்கின்ற வேளையிலும் அப்படித்தான். அப்ப இன்றைய தினம் போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளையிலும் நேபாள் அணியையோ அயர்லாந்து அணியையோ சிறிய அணிகள் பலமில்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. எனவே நீங்க சொல்லுங்க, இன்றைய போட்டி ஒரு மிக முக்கியமான போட்டி இலங்கைக்கு. இந்த போட்டியில இலங்கை வெற்றி பெற என்னென்ன விஷயங்களை செய்யணும்?